ஒரு ஐபிஎல் டீமுக்கு பிசிசிஐ 650 கோடி இழப்பீடா வழங்கணும் அப்படின்னு மும்பை ஹைகோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. எஸ், அது என்ன டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 மட்டும்தான் அந்த டீம் வந்து ஐபிஎல் விளையாண்டுருக்காங்க. அந்த டீமோட பேர் வந்து கொச்சி டஸ்கர்ஸ் கேரளா. எஸ், கேரளாவை மையமாக வச்சு கொச்சியை மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட அந்த அணிக்கு வந்து 650 கோடியை இழப்பீடா வழங்கணும் அப்படின்னு மும்பை ஹைகோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க பிசிசிஐக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இப்போ ஐபிஎல்ல வந்து மொத்தம் இருக்கக்கூடிய அணிகளோட எண்ணிக்கை வந்து 10 அணிகள் இருக்கிறாங்க. ஆனால் 2010 காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 8 அணிகள் இருந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு 2 அணியை வந்து நம்ம ஐபிஎல் டீம்ல கொண்டுட்டு வரணும் அப்படின்னு பிசிசிஐ ஒரு பிளான் பண்றாங்க. இந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு 12 சிட்டிஸை வந்து சஜஸ்ட் பண்றாங்க. அகமதாபாத், கேரளா, தர்மசாலா, அப்புறம் நாக்பூர், இந்தூர், இந்த மாதிரி வந்து ஒரு 12 சிட்டிஸை வந்து சஜஸ்ட் பண்றாங்க. அதில் அதிகமாக யார் வந்து ஏலத்தொகை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அவங்க எந்த சிட்டிஸை வந்து வேணும்னு சொல்கிறாங்களோ அதை மையமாக வச்சு நீங்கள் வந்து டீமை கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1700 கோடி ஏல பணத்தோட உள்ளே வராங்க சஹாரா குரூப்ஸ். அவங்க வந்து புனே வாரியர்ஸ் அந்த ஒரு டீமை வந்து ஃபிக்ஸ் பண்ணி புனே அந்த சிட்டிஸை மையமாக வச்சு அவங்க பண்ணிக்கிறாங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா 1500 கோடியை வந்து ஏலத்தில் கொடுத்து ரெண்டேஸ் வாட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு அப்படிங்கிற இவங்க கொச்சியை மையமாக வச்சு கொச்சி டஸ்கர்ஸ் கேரளா அப்படிங்கிற ஒரு டீமை வந்து உருவாக்கிட்டாங்க. 2011 நல்லா தான் மேட்ச்லாம் போகுது, எல்லா ஐபிஎல் மேட்சும் போகுது, லீக் மேட்சும் நல்லா விளாண்டுருக்காங்க. மொத்தம் 10 டீம் பங்கேற்ற அந்த ஐபிஎல் சீசனில் 8வது இடத்துல இந்த டீம் இருந்திருக்கிறாங்க, அதாவது கொச்சி டஸ்கர்ஸ் கேரளா. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த டீம்ல வந்து ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ரவீந்திர ஜடேஜா, ஜெயவர்தனே, முத்தையா முரளிதரன், அப்புறம் ஸ்டீவ் ஸ்மித், இவங்க எல்லாருமே இந்த டீம்ல தான் இருந்திருக்காங்க 2011. எதனால இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா கலைக்கப்பட்டது அப்படின்னா, வங்கி உத்தரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம பிசிசிஐக்கு கொடுக்கணும். அதாவது ஒரு 3ஆம் தரப்பினர் அவங்க அந்த பயனாளர்களுக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுக்கணும். ஆனா குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள கொச்சி டஸ்கர்ஸ் கேரளாவால பிசிசிஐக்கு அந்த வங்கி உத்தரவாதத்தை கொடுக்க முடியல. அதனால ஐபிஎல் உடைய விதிமுறைகளை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ இந்த டீமை வந்து இதுக்கப்புறம் நீங்க விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா கொச்சி டஸ்கர்ஸ் கேரளா இந்த டீமுடைய உரிமையாளர்கள், பங்குதாரர்கள் எல்லாருமே வந்து அப்பவே, அதாவது 2011 பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. அப்பையிலிருந்து இப்ப வரை நடந்து முடிஞ்ச இந்த கேஸ்ல நடுவர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் எதிர்த்து மும்பை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் போது மும்பை உயர்நீதிமன்றம் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறாங்க. இந்த கொச்சி டஸ்கர்ஸ் கேரளா அணிக்கு 539 கோடியையும் அதோடைய முக்கிய பங்குதாரர்களான ரெண்டேஸ்வர் ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டுக்கு 153 கோடியையும் பிசிசிஐ இழப்பீடா வழங்கணும் அப்படின்னு. 2012 நடந்த ஐபிஎல் சீசன்ல 9 அணிகள் மட்டும் தான் விளையாண்டு இருக்காங்க.